2 ரூம் இல்லை, தனித்தனியாக படுக்க வழி இல்லை அப்படின்னா டைவர்ஸ் தான் வாங்கணும், வேறு வழி கிடையாது. தூங்கணும்னா டெய்லி ராத்திரி தூங்காமல் கிடந்தா மறுநாள் வேலை பார்க்கணுமே, எப்படி ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியும்? ஒரே ரூமில் தங்க வேண்டியிருக்கு அப்படின்னா பிரச்சனை. கொரட்டைங்கிறது பொதுவாக தொந்தினால் வர்றது. ஃபேட் கண்டென்ட் வயிற்றில் அதிகமாகிட்டே வரும். நீங்கள் நண்பருக்கு வந்து முன்னால் கொரட்டை வராது, இப்போ வருதுங்கிறாரு. வெயிட்டு போட்டிருக்கும், ஒரு 4-5 கிலோ வெயிட் ஏறி இருக்கும். எல்லாம் ஃபேட்டு, வயிற்றில் உள்ள ஃபேட்டு கண்டென்ட் அதிகமாகிட்டால் கொரட்டை வரும். அது ரொம்ப கொரட்டை வந்தது அப்படின்னா ஒரு கொரட்டை கர்ன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும், அப்படி கூடிக்கிட்டே போகும், டப்புன்னு நின்றுடும். மூச்சு நின்ற மாதிரி அப்பனியா ஒரு மூச்சு இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்ப அப்படி இருப்பாங்க, திடீர்னு முழிப்பு வந்துடும். அதனால் கொரட்டை விடும்போது அவங்க நிம்மதியாக தூங்கவும் முடியாது, அந்த ஸ்லீப் பேட்டர்னே மாறிடும். அதாவது அவங்க பைய விட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ அந்த கொரட்டை அதிகமாக விடும்போது கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் வந்து அதிகமாகிடும். ஆக்சிஜன் நிறைய வாஷ் அவுட் ஆகி வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ டக்குன்னு அப்பனியாக வரும். மூச்சு நின்ற பிறகு என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள பில்டப் ஆக பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகி திரும்ப மூச்சு வந்துடும். அதனால் இவங்களுக்கு வந்து ஸ்லீப் பேட்டர்னே மாறி போகும், தூக்கம் இருக்காது. அதனால் அந்த ஸ்லீப் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. நைட்டு எப்படி தூங்குறீங்க, எந்த மாதிரி ஸ்லீப் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது, அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு பார்த்து கரெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் மருந்து இருக்குது. அப்போ அந்த மிஷினை நீங்கள் மாட்டிக்கணும். அது அந்த அந்த கொரட்டை கூடி போகுது இல்லையா, டக்குன்னு நிற்க போகிறதுக்கு போது அது ஸ்டிமுலேட் பண்ணி விட்ரும். ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக ப்ரீத்திங் போயிட்டுருக்கும். உங்களுக்கு அந்த தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் வராது. அதுக்கு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு தனி மிஷின் இருக்குது, அதில் மாட்டி ஒரு நாள் நீங்கள் நைட்டு தங்க வேண்டியிருக்கும். தங்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்து அதை கரெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அது ஒரு சின்ன பேப் பண்ணி ஒரு மிஷின் இருக்குது, அதை போட்டு விட்டாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். நீங்கள் சரியாக தூங்கலாம். ஆமாம், நிம்மதியாக தூங்கலாம். கொரட்டை நிறுத்தினா வெயிட்டை குறைக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூட்டணும், சாப்பாட்டை குறைக்கணும், தொந்தி வந்து வயிற்று அழுத்தாமல் பார்த்துக்கணும். அதனால் டயப்ரம் நீங்கள் படுக்கும்போது இங்கே ப்ரெஷர் ஏறி ஒரு 5 கிலோ வயிற்றுக்குள்ளே ஃபேட் கண்டென்ட் அதிகமாகிட்டுன்னு வைங்க, நீங்கள் படுக்கும்போது என்ன ஆகுது, டயப்ரத்தை தானே அழுத்துது. உதரவிதானம் நமக்கு லங்ஸுக்கும் அப்டமனுக்கும் வயிற்றுக்கும் உள்ள ஒரு தசை தான் இருக்குது, டயப்ரம் இருக்குது. அந்த டயப்ரத்தை தள்ளும்ல மேலே, நீங்கள் படுக்கும்போது அப்படியே மேலே தள்ளும். அப்போ லங்கு வந்து பாதிக்கும், தூக்கம் சரிப்பட்டு வராது. அதனால் அது தொத்து வியாதி கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்திருக்கும் முன்னால், இப்போ உங்களுக்கும் கொஞ்சம் தொந்தி வச்சதுனால உங்களுக்கும் வந்திருக்கும், அவ்வளோதானே தவிர அது தொத்து வியாதிலாம் கிடையாது. அதனால் ஒரு கொஞ்சம் ஏஜ் போக போக கொஞ்சம் அதான் தொந்தியை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா வராமல் பார்த்துக்கலாம். மற்றபடி தொந்தரவாக இருக்குன்னா டைவர்ஸுக்கு போகாமல் பேசாமல் அந்த மாதிரி இந்த ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம்.